லக்ஷ்மி, லக்ஷ்மி, இங்கே வா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன பெருசா புதுசா வாங்கியிருக்க போறீங்க? என்னங்க இது? ஒரு பொண்ணும் சிறு பையனும் நிக்கிறாங்க, அதோ அழுதுகிட்டு. நீ எவ்வளவு வேலை செய்யற, அதான் 1000 பொன் கொடுத்து உனக்கு உதவி செய்ய வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, போச்சே போச்சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சேன், இப்படி வீண் செலவு பண்ணிட்டீங்களே. கவலை வேண்டாம் தாயே, நான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். என்ன உதவியோ? அழுகிறத நிறுத்திட்டு போய் பாத்திரங்களுக்கு போ. அம்மா, எங்க போறீங்க? அம்மா, அம்மா. நீங்கடா போற? நம்ம இப்படி போலாம், வா. ராணியா வாழ்ந்த சந்திர காசி மாநகர் இவ்வளோ கெட்டு போச்சா? என்ன கஷ்டம் உனக்கு? மனைவியை விற்கிற? நான் மகரிஷி விஸ்வாமித்திரரிடம் கடன் பெற்றுள்ளேன். கொடுமை கொடுமை. சரி, நான் வாங்கிக்கிறேன். சந்திரமதி, கவலைப்படாதே, நான் சீக்கிரம் கடனை அடைத்து உன்னை விடுவிக்கிறேன். ஆகட்டும் சுவாமி, நான் வருகிறேன். ஓய் ஓய், மாடு வாங்கினால் கன்றும் இலவசம். ஐயா, புரியவில்லை. என் மகனை நான் விற்கவில்லை. உன் மகனுக்கும் சேர்த்து. டேய் சிறுவனே, போய் பூஜைக்கு பூ கொண்டு வா. பூ பறிக்கிறாயா? இதோ பார் என் வேலையை. லோகிதாசன் பூ பறிக்க போறப்போ விஸ்வாமித்திரர் வேணும்னே ஒரு நாகத்தை உண்டாக்கி அவனை கடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், வாங்க பாப்போம். அம்மா, அம்மா, என்னை பாம்பு கடித்து விட்டது அம்மா. ஐயோ, என்